இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் ஒரு சிவபக்தன், நான் உத்ராட்சம் போட்டிருக்கேன், நான் ஒரு சிவபெருமானுடைய பக்தனாவே மாறிட்டேன்னு சொல்லி பெருமிதமா சொல்லிக்குவாங்க. அப்படி கிடையாதுங்க. அவன் தான் உங்களை தொண்டனா ஏத்திருக்கான். சிவபெருமான் தான் உங்களை தொண்டனாவே ஏத்திருக்கான். நீங்க வந்து பக்தனா போகல. அவன் மனசு வச்சதுனாலதான் நீங்க சிவபக்தனாவே மாறி இருக்கீங்க. அவர் மனசு வச்சாதான் நீங்க உத்ராட்சமே போட முடியுங்க. எல்லாராலையும் உத்ராட்சம் போட்டவே முடியாது. சிவபெருமான் மனசு வச்சாதான் அந்த குடும்பத்துல உத்ராட்சம் போட முடியும் யாரா இருந்தாலும். அதனால இந்த பிறவியில நமக்கு துணையா வர்றது சிவபெருமான் தான். துணையாவே நம்ம ஏத்துக்கிட்டோம். அவர் தான்ப்பா துணைன்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். ஆனால் நம்ம இறப்புக்கு பின்பு நம்ம ஆன்மாவோட துணைக்கு வருவது சிவபெருமான் மட்டும்தாங்க. அதனால இப்போதே சிவபெருமான மனதார சரணாகதி அடைங்க. இருக்க பிடிச்சுக்கோங்க அவரை. நீதான்ப்பா என் வாழ்க்கையில எல்லாம்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடைங்களே. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையை அவன் எடுத்துக்குவான், அவன் சொல்லுவான், உங்க வாழ்க்கைக்கு வழி அவன் காட்டுவான். நன்மை துன்மை எல்லாமே சிவபெருமானுக்கு போயிடும். உங்களை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறது சிவபெருமானுடைய கடமை. அதனால உத்ராட்சம் போட்டுட்டேன்னு சொல்லி பெருமிதமா சொல்லாதீங்க. அவன் மனசு வச்சதுனாலதான் உங்க கழுத்துல உத்ராட்சம் வந்து சேர்ந்துருக்கு. அதனால எல்லாராலையும் எப்பொழுதும் உத்ராட்சம் போற்றவே முடியாது. நீங்க உத்ராட்சம் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சிவபெருமான்ட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு உத்ராட்சம் வேணுப்பான்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா யார் மூலியமாவது உத்ராட்சம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு வாரத்துல வந்துடும். இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க வேண்டுங்க சிவபெருமான்ட்ட, ஒரு வாரத்துல உங்க கையில உத்ராட்சம் வந்துடும். யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. சிவபெருமானே யார் மூலியமாவது உங்களுக்கு உத்ராட்சத்தை வர வைப்பாரு. உங்க கழுத்துல நீங்க போடுவீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.